ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அம்மன் மாதம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சிறப்புகள் மிகுந்த மாதம் அப்படின்னா இந்த ஆடி மாதம் தான். இந்த ஆடி மாதத்தோட பிறப்பு எப்போது, இந்த மாதத்தில் என்ன செஞ்சால் அம்மனோட முழு அருளும் நமக்கு கிடைக்கும், குலதெய்வமும் இந்த அம்மனும் நம்மளுடைய வீட்டில் குடிகொள்ள எப்போவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் இஷ்டமான விஷயங்கள்லாம் நடக்க நம்ம என்ன செஞ்சால், அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் ஜூலை 17ஆம் தேதி இந்த மாத பிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இது காலநிலை மாற்றத்தினால பல நோய்கள் பரவக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம். அதனால் இந்த மாதத்தில் உணவு கட்டுப்பாடுகள், உணவில் மாற்றங்கள் இது எல்லாத்தையுமே கொண்டு வருவது அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. இது ஆன்மீக ரீதியாக அம்மனோட அருள் அதிகரித்து காணப்படக்கூடிய மாதம் ஆடி மாதம். அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள், நேர்த்தி கடன்கள் ஆகியவற்றால் அம்மனோட பரிபூர்ண அருளையுமே கண்டிப்பாக பெற முடியும். ஸோ ஆடி மாதத்தில் என்னெல்லாம் செஞ்சால் அம்மனோட முழு அருளையும் பரிபூர்ணமாக பெற முடியும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். நாளைக்கு பார்த்திங்களா வெள்ளிக்கிழமையோடு ஜூலை 17ஆம் தேதி வரக்கூடிய இந்த ஆடி வெள்ளியோடு ஆடி 1ஆம் தேதி பிறக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயம். இந்த மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் 4வது மாதமாக வரக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி அம்மன் மாதம். இது அம்மன் வழிபாடு செய்கிறதுக்கு, சக்தி வழிபாட்டிற்கு ரொம்ப ஏற்ற ஒரு தெய்வீக சக்தி நிறைந்த மாதமாக சொல்லப்படுது. ஸோ இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாட்டோடு நம்ம சேர்ந்து குலதெய்வ வழிபாடு, இயற்கை வழிபாடு இது எல்லாத்தையுமே மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு. ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, ஆன்மீக ரீதியாக அந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தட்சாயன புண்ணிய காலத்தோட ஒரு துவக்க மாதமாக சொல்லப்படுது. அதாவது இது தேவர்களோட இரவு பொழுது துவங்கக்கூடிய ஒரு மாதம். அதனால் இந்த மாதத்தில் சுபகாரியங்களின் போது அளிக்கப்படக்கூடிய பூஜைகள் உள்ளிட்ட எல்லாமே தேவர்கள் வர மாட்டார்களாம். இதனால தான் நம்ம செய்யக்கூடிய சுபகாரியங்களுக்கு இறையருள் கிடைக்காது. அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆடி மாதத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள் செய்வதை தவிர்ப்பது நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதத்தில் மினிமம் புதிய காரியங்களை தொடங்குறது, அதே மாதிரி ஒரு திருமணம் செய்கிறது, ஒரு பெண் பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஆடி மாதத்தில் செய்ய மாட்டாங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து நாட்களும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா கூட செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகள், கிருத்திகை, பூரம் நட்சத்திரங்கள், ஆடி மாதத்தோட 18வது நாள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகள் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விரத நாளாக இருக்குது. ஸோ ஆடி மாதத்தோட செவ்வாய், வெள்ளிக்கிழமையில் பெண்கள் விரதம் இருந்து அம்மனுக்கு விசேஷமான பூஜைகள் செஞ்சு வழிபடுவது வழக்கமாக இருக்குது. அதே போல் தான் ஆடி 18ஆம் நாளை ஆடிப்பெருக்கு அப்படிங்கிற பெயரில் நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தும் நாளாக கொண்டாடப்படணும். ஆடி அமாவாசை முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய ஒரு நாளாகவும், ஆடி பௌர்ணமி நாளை சங்கரன் கோவிலில் அடித்த பசு ஆகவும் போற்றி நாம் வழிபடுறோம். ஆடி கிருத்திகை முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய ஒரு விரத நாளாகவும், ஆடிப்பூரம் ஆண்டாள் அவதரித்த தினமாகவும் கருதப்பட்டு நம்ம வழிபடுறோம். ஸோ இந்த ஆடி மாதம் ஒவ்வொன்றுமே ரொம்ப சிறப்புக்குரிய நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம இதனோட முக்கியமான சிறப்பம்சம், நாளைக்கு என்ன முக்கியமாக செய்யணும், எந்த நேரத்தில் நம்ம பூஜைகள் செஞ்சு வழிபட்டால் முழு பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக தொடர்ந்து பார்க்க போகிறோம். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டானது ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி இன்னைக்கு துவங்கி ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்குமே இந்த ஆடி மாதமானது இருக்குது. மொத்தம் 32 நாட்களை கொண்ட இந்த ஆடி மாதம் இந்த ஆண்டு சிறப்புமிக்க வெள்ளிக்கிழமையிலேயே தூங்குவது கூடுதலான ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாட்டு நாளாக பார்க்கப்படுறோம். நாகதோஷம், சர்ப்பதோஷம், ராகு, கேது கிரகங்கள் ஆகியவற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க கூட இந்த நாளில் நாகர் சிலைக்கு பால் அபிஷேகம் செஞ்சோம், பூஜைகள் செஞ்சோம், நாகதோஷ பரிகாரங்கள் செஞ்சோம். இப்படிலாம் செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மேலுமே அம்மன் அருள் பெற நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நாளைக்கு புனிதமான இந்த நாளில் நம்ம அம்மனை எப்படி வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத முன்னாடி பார்க்க போகிறோம். நம்ம இந்த தமிழ் மாதங்களிலே புனிதமானதாக சொல்லப்படுவது ஆடி மாதம் 2026 ரொம்ப சிறப்பு வாய்ந்த வெள்ளிக்கிழமையில் அமைவது கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. முதல் நாளில் அம்மனை வீட்டிற்கு அழைச்சி வழிபடக்கூடிய முறையும் நம்ம உகந்த நேரத்தையும் நம்ம குறித்து விரிவாக பார்க்க போகிறோம். மேலுமே இந்த மாதம் பார்த்திங்களா தெய்வீகமான மாதமாக கருதப்படக்கூடிய ஆடி அம்மன் மற்றும் குலதெய்வ வழிபாடுக்கு ரொம்ப உகந்தது. இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு ஆடி மாதம் ஜூலை 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிறப்புதான் ஆன்மீக சொற்பொழிகள் சொல்லப்படுது. மேலுமே இந்த நாளானது ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. தேவர்களுக்கு விடியற்காலையாக மார்கழி மாதமாக கருதப்படுவது போல மாலை நேரமாக ஆடி மாதம் பார்க்கப்படுவதனால இந்த மாதம் மிகுந்த ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது.
முன்னோர்கள் வகுத்து தந்த இந்த வழிபாட்டு முறைகள் வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் குறைவின்றி பெறுவதற்கு உருவாக்கப்படுது. அம்மனை வீட்டிற்கு அழைப்பது எப்படி? ஆடி மாதத்தோட முதல் நாளில் அம்மனை நம்மளோட இல்லத்திற்கு எப்படி அழைக்க வேணும் அப்படிங்கிறது சொல்லப்படுறோம். விரிவாக நாம் பார்க்கலாம். அம்மனை வீட்டிற்கு அழைக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல சில விஷயங்களை பின்பற்றணும். காலையில் இன்றைக்கே பாருங்கள், இன்றைக்கே வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம், ரொம்ப நல்லது. நாளைக்கு பார்த்தீங்களா தலைக்கு குளிச்சுக்கோங்க. ஒரு எவர் சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, அல்லது ஒரு கலசத்தை எடுத்துக்கோங்க. அதன் மீது மஞ்சள் நல்லா போட்டு பூசிக்கி நூலில் சுற்றிடுங்க. அதற்கு பிறகு அதில் சுத்தமான நீர் அல்லது வேப்பிலைகளை போட்டு அதை நம்மளோட குலதெய்வமாக பாவித்து முதல் நாள் வழிபாட்டை நீங்கள் தொடங்குங்க. நாளைக்கு காலையில் இந்த வழிபாட்டை செய்யுங்க. காலையில் இந்த கலசத்தின் முன்னாடி 2 வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு வைத்து எளிமையாக நீங்கள் வழிபடலாம். இந்த வழிபாட்டின் மூலம் குடும்பத்திற்கு ஆரோக்கியமும் வளமும் பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட ஆழ்ந்த நம்பிக்கையாக இருக்குது. ஸோ வழிபாட்டிற்கான உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோமா, வீட்டில் கலசம் வைத்து வழிபடுறவங்க கண்டிப்பாக ஆடி முதல் நாள் இன்றைக்கி அதிகாலையில் ஒரு 4 மணி முதல் 5:30 மணிக்குள்ளே அந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த நேரத்தில் வழிபடுவது ரொம்ப சிறப்பு. இந்த நேரத்தில் அப்படி செய்ய முடியாதவங்க காலையில் 6 மணி முதல் ஒரு 7 மணி வரையிலும், அதன் பிறகு காலை 9 மணி முதல் 10-20 மணி வரையிலும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். மதிய வேளையில் நீங்கள் அம்மனுக்காக உணவு படைச்சி நீங்கள் வழிபாடு செய்வாங்க. மதியம் 1 மணி முதல் 2 மணி வரையிலான நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்க, இந்த நேரத்தில் பார்த்தோமா நம்ம செய்யக்கூடிய சின்ன விஷயமா இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த நேரங்களில் சிறப்பாக வழிபடுவது சிறப்பான பலன்களை சொல்லப்படுது. அதுவும் இந்த ஆடி வெள்ளிக்கான சிறப்பு. ஆடி வெள்ளிகளில் ராகு காலமான காலை ஒரு 10:30 மணி முதல் 12 மணிக்குள்ளே துர்க்கை அம்மனை வழிபடுவது விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்குமா. அல்லது அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு போயிட்டு ஏதாவது நீங்கள் வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்யலாம். இந்த அம்மன் ஆலயத்திற்கு போகிறது ரொம்பவே நல்லது. அல்லது நீங்கள் வீட்டிலேயே கூட இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளலாம். எந்த ஒரு வழிபாட்டையும் செய்ய முடியாதவங்க வீட்டில் கண்டிப்பாக நெய் விளக்கை ஏற்றி வைத்து அபிராமி அந்தாதியோட அந்த 100 பாடல்களையும் முழுமையாக பாராயணம் செய்யலாம், ரொம்ப நல்லது. இப்படி செய்வதன் மூலம் அன்னை அபிராமி அற்புதமான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தடுவார். இதை முழு நம்பிக்கையோடும் இறை நம்பிக்கையோடு செய்வது ரொம்ப முக்கியம். மேலுமே நீங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆடி மாதத்திலேயே கண்டிப்பாக அம்மன் அருள் பெறணும் அப்படின்னு நினச்சவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோமா, ஆடி மாதத்தோட அம்மனோட அருளை பெற நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் இருந்து அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கு வரக்கூடிய அந்த சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், தாலி சரடை இது எல்லாத்தையுமே நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அம்மனுக்கு கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் கூழ் படைத்து அதை மற்றவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் அதிகாலையில் எழுந்து துர்க்கை அம்மன் அல்லது மாரியம்மனை நீங்கள் நினச்சி விளக்கேற்றி வழிபடலாம் வீட்டில் கூட. இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் அல்லது வீட்டிலோ அல்லது கோவிலுக்கோ போயிட்டு நீங்கள் விளக்கு பூஜை செஞ்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. இது எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறவங்க கூட அம்மனை நீங்கள் மனதார நீங்கள் குளிச்சுட்டு நினச்சி வழிபட்டு வேண்டி கொண்டுதீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். லலிதா சகஸ்கர நாமம், அபிராமி அந்தாதி, காமாட்சி விருத்தம், ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் ஆகிய பாடல்களை நீங்கள் தொடர்ந்து பாடினீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலுமே அது எல்லாமே தீரும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் அமைகிறது அப்படிங்கிறது கூடுதலான ஒரு சிறப்பு. ஆடி 1 அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டிற்குரிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நாள். ஸோ அன்னைக்கு கண்டிப்பாக வீட்டில் லட்சுமி தேவியும் அம்மனை எளிமையான முறையில் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம். அது எப்படி நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் வீட்டை இன்றைக்கே சுத்தம் செஞ்சுருங்க. அதிகாலையில் எழுந்துட்டு வீட்டை சுத்தம் செய்யுங்க. உங்களால் முடிஞ்சால் இன்றைக்கி கூட பண்ணி வச்சுருங்க. வாசலில் கண்டிப்பாக நாளைக்கு கோலம் போடுங்க, ரொம்ப நல்லது. பூஜை அறையை தயார் செஞ்சு வச்சுக்கோங்க நல்லா க்ளீனாக. பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த சுவாமி பழங்களுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைங்க, பூக்களால் அலங்கரிச்சுக்கோங்க ரொம்ப அழகாக. அடுத்ததாக விளக்கு ஏற்றுங்க. பூஜை அறையில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி 2 முக விளக்குகள் ஏற்றுங்க. விளக்கு அப்படிங்கிறது கடவுளோட ஒளி. ஸோ அதனால் உங்களுடைய வீட்டில் எப்போவுமே குலதெய்வத்தின் அருளும் அம்மனோட அருளும் நிறைந்திருக்கும். நிவேதனமாக உங்களால் முடிஞ்ச எளிமையான ஒரு சர்க்கரை பொங்கல் வைங்க, அல்லது பாயாசம், பழங்களை பிரசாதமாக வைங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லது. வழிபாடு என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களோட குலதெய்வத்தை உங்களோட மனதார நினச்சி வேண்டுங்க.
லலிதா சகஸ்கரநாமம் அல்லது அம்மனோட பாடல்களை பாடுங்க, ரொம்ப நல்லது. அல்லது ஒலிக்க விடுங்க வீட்டில், ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலுமே இந்த நாளில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சின்னதாக இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தீப தூப ஆராதனை இதெல்லாம் காட்டி நீங்கள் வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கோங்க. இப்படி எளிமையான முறையில் நீங்கள் செய்யுங்க, உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஸோ இந்த மாதத்தில் வீட்டில் தினமுமே நீங்கள் கண்டிப்பாக விளக்கேற்றி வழிபடுவது வீட்டிற்கு பல நன்மைகளை தேடி கொடுக்கும். இந்த ஆடி மாதத்தோட ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தோமா, அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் ஆடி அமாவாசை வரக்கூடிய நாளில் இந்த வழிபாட்டையுமே செய்யுங்க, ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னால மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல் யோஸ் தேங்க்யூ.